லெஜண்ட் சார் நீங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் தமிழன். இந்த வீடியோ நம்ம கந்தசாமி மூவியோட டைட்டிலுக்காக தான் செய்ய போகிறோம். ஸோ அதோட ரிவ்யூ இப்படி தான் இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா இப்போயே ஒரு லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணால் பக்கத்தில் ப்ரெஸ் பண்ணுறேங்க. முதல்ல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பிக்சலை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே இருக்க டெக்ஸ்ட்டில் உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ அதை முதல்ல போட்டுக்கோங்க. ஃபாண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் டவுன்லோட் பண்ண ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணிடுறதுக்கப்புறம் நீங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் டெக்ஸ்டரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்டரை லைட்டாக நீங்கள் க்ராப் பண்ணிடுங்க. ஒரு 40 வச்சுக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. இந்த 50 அளவு வச்சுக்கோங்க. இது கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு பேக்ரவுண்டில் தான் வச்சு காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் இது வச்சு காட்டுறது தான். இதுக்கப்புறம் நீங்கள் இதை டிரான்ஸ்பரண்ட்டில் வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கைன் மாஸ்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு எம்டி ப்ராஜெக்ட் உங்கள் கைன் மாஸ்டர் எப்படி அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க, 16:9 ரேஷியோ. ஸோ அப்புறம் நான் உங்களுக்கு டெம்ப்ளேட் கொடுத்துருக்கேன், அதை இம்போர்ட் பண்ண பிறகு கரெக்டாக ஒரு 4.8 அந்த செகண்ட்ஸில் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம செஞ்ச இமேஜை இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு கொஞ்சம் சைஸ் பெருசாக்கிட்டு கரெக்டாக வச்சுருங்க. ஸோ வச்சதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம அனிமேஷன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு லைட்டாக மூவ் பண்ணிக்கோங்க, ரொம்ப வேணாம், லைட்டாக வச்சுக்கோங்க. ஸோ அந்த 5.1 அந்த இடத்துல ஒரு அனிமேஷன் போட்டுக்கோங்க. இந்த இடத்த நல்லா ஜூம் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இமேஜே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக நகர்ந்துட்டு அங்கே ஒரு அனிமேஷன் போடுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நகர்ந்து கொஞ்சம் கேப் விட்டு அனிமேஷன் போட்டு அதுக்கு சென்டரில் அனிமேஷனை கிளிக் பண்ணிட்டுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே திரும்பி ஜூம் பண்ணுங்கள். ஸோ நம்ம ரெடி பண்ணது ஒரு அவுட்புட் இப்போ நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் போய்ட்டு அந்த டெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு ஃபேட் ஆப்ஷனை கொடுத்துருங்க அவுட் அனிமேஷனில். ஸோ ஃபேட் ஆப்ஷன் வந்து ஒரு 0.5 அந்த அளவில் கொடுத்துட்டு டிக் மார்க் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த இடத்துல அப்படியே மறையும். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட அடுத்த மூவி த லெஜண்ட் டைட்டில் தான். ஸோ இவரை பற்றி தெரியாமல் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஏற்கனவே ஒரு வீடியோ கலாச்சி போட்டிருக்கோம், த க்ரோம் ஹேக். ஸோ இது நீங்கள் பிசி யூஸராக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். அப்படியே இன்ஸ்டாகிராமில் நம்மளோட மீம் பேஜையும் ஃபாலோ பண்ணுறேங்க.